எல்லாருக்கும் எனக்கு பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகசி ஹோம் மேக் கிச்சன். நம்ம ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைப்போம். கருப்புளுந்து கஞ்சியாக இருக்கட்டும், இல்லை சிவப்பரிசியில் புட்டு செஞ்சு சாப்பிடலாம்னு நினைப்போம், இல்லாட்டி வரகரிசி பொங்கல் சாப்பிடலாம்னு நினைப்போம். இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே ரெசிபியில் போட்டால் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் சிவப்பரிசி எடுத்துக்கோங்க, அப்புறம் 1.5 கப் கேழ்வரகு எடுத்துக்கோங்க, அப்புறம் 1 கப் வரகரிசி, 1 கப் கருப்புளுந்து, அப்போ 1 கப் இட்லி அரிசி. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும். இதை அப்படியே நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க மாவு ரெடியாக இருக்குது. தோசைக்கல்லை போட்டு தோசைக்கல் நல்லா சூடானே எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. அது கிறிஸ்பியாக சாப்பிடும்போது சாஃப்டாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேவே சூப்பராக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடையும் கார சட்னியோடையும் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த தோசை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.